மார்னிங் ஒர்க் டே எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி பார்த்துருப்போம். பா 2 கண்டுருச்சுங்க. 4 ஹவர்ஸ் சர்வ் பண்ணோன்னா செம்மையா. பட் அதில் சில நல்ல விஷயம்லாம் நடந்தது. ஒரு ஃபாரினர்ஸ்ட்டை ரொம்ப நேரம் பேசினேன். ஃப்ரம் இங்கிலாண்ட் இஸ் ஃப்ரம் இங்கிலாண்ட். அவருக்கு வந்து 6 சில்ட்ரன் இருக்காங்க. இவருக்கு 3 சில்ட்ரனா, ஒய்ஃபுக்கு 3 சில்ட்ரனா. ஸோ ஐ திங்க் உங்களை புரிஞ்சிருக்க முடியும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் டைம் சோலோ ட்ரிப் ட்ராவல் பண்ணுறாரு. அவர் பார்க்க வந்து ஒரு 35 இந்த மாதிரி தான் இருப்பார். பாடிலாம் நல்லா ஹைட்டு மெயின்டைன் பண்ணிவிட்டு நல்லா இதாக இருப்பார். பட் ஏஜ் கேட்டால் ஷாக் ஆகிடுவேன். 55ன்னு சொன்னார். நம்பவே முடியல. இட் டசன்ட் லுக் லைக் 55. எனிவே நல்ல லாங் கான்வர்சேஷன் போச்சு. ஸோ அவர் வந்து ஹீஸ் ஃப்ரம் வேல்ஸ். எனக்கும் அது ஃபஸ்ட்டு புரியல, பார்த்தேன். அப்புறம் ஹீஸ் ஃப்ரம் வேல்ஸ் நிறைய பியூட்டிஃபுல் பிளேசஸ்லாம் இருக்குது. ஹலோ, ஆன் த வே. கொஞ்சம் முன்னாடி தான் ஸ்டார்ட் பண்ணேன். இன்னும் ஒரு 10-15 மினிட்ஸ் வந்துடுறேன். ஆமாம், நான் பெட்ரோல் இல்லை, அதை போடுறதுக்காக போனேன். இங்கே பக்கத்தில் இல்லை. நான் வந்துடுறேன். வந்துட்டு கால் பண்ணுறேன். ஓகே. ஸோ எங்கே விட்டேன்? வேல்ஸில் வந்து பார்த்தா இதெல்லாம் இருக்குது. என்னது, கேசல் இருக்குது. டிஸ்னி கேசல் மாதிரிலாம் பார்த்தேன். அவர் சொன்னதுக்கப்புறம் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தேன். கேசல், சூப்பர் மவுண்டெயின் சைட், அதெல்லாம் வேறு லெவலில் இருக்குது. இதெல்லாம் கண்டிப்பாக பார்க்குறோம். வேறு என்ன வேலை? ஆனால் ட்ரிப்பு போகிறதுக்கு எப்படின்னு தெரியல. என்ன கன்சைன்? ஃபினான்ஸ் தான். நம்ம மணி தான் ப்ராப்ளமே. ஸோ ஓகே, இட்ஸ் ஃபைன். ஏதாவது வழி போகிறப்ப பார்ப்போம். ஜாப் விட்டாச்சு, ஐடி ஜாபு. நல்ல சேல்ரி தான், பயங்கரமான சேல்ரி. இருக்கிற வரைக்கும் யாருக்குமே தெரில. இல்லாத போது தான் மணியோட அருமையாக புரியுது. பட்டு என்ன பண்ணுறது, ஃப்ராங்காக சொன்னால் வேலை பார்க்க முடியல. அப்படிப்பட்ட ஒரு மென்டல் ஸ்டேட்டில் இருக்கேன். சரி, ஓகே. ஏன்னா அது எனக்கு நல்லாவே ஃபீல் ஆகிடுச்சு. ஏன்னா நான் எப்படி ஒர்க் பண்ணுவேன்னு எனக்கு தெரியும். என்னால் கான்சன்ட்ரேட்டே பண்ண முடியல. மிஸ்டேக்ஸ் மேலே மிஸ்டேக்ஸு, அப்புறம் ஃபைட்ஸ் வித் மேனேஜர்ஸு. ஏப்பா, ஆளையே கொஞ்ச நாளில் அப்படியே மாறிட்டேன். நிறைய டிலே ஆக ஆரம்பிச்சிருச்சு. அது ப்ரெஷராக க்ரியேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. என்னால் அந்த ப்ரெஷரை கொண்டு வர முடியல. வாவ், ஸ்டீப். ஸோ அதனால் விட்டுட்டேன். வழி இல்லாமல் தான் விட்டேன். அது ப்ராப்ளம்லாம் ரொம்ப க்ரியேட் ஆகிடுச்சு. இதுக்கு மேலே இந்த என்வரான்மெண்ட்டில் இருக்கவும் முடியல, என்னால் ஒர்க் பண்ணவும் முடியல. இதுலேருந்து எப்படியாவது வெளியே வரணும்னு தான் இருந்துச்சு. அதை பற்றி யோசிக்கல. என்ன ஆக போகுது, லைஃப் என்ன ஆக போகுது, ஃப்யூச்சரை பற்றி என்ன ஆக போகுது. ஏன்னா அந்த நிலைமையில் நான் இல்லை. ரொம்ப பேட் சிச்சுவேஷன் தான் இருக்கேன். அதனால் அதை பற்றிலாம் நான் ரொம்ப யோசிக்கவே இல்லை. அப்படியே விட்டுட்டேன். அப்படியே லைஃப் போயிட்டுருக்கு. ஓகே,
எங்கேயோ கூட்டிகிட்டு போகுதுன்னு மட்டும் தெரியுது. பா, ரோடு பயங்கர ஸ்டீப்பாக இருக்குது, பயங்கர ஸ்டீப். ரியலி அந்த ஸ்டீப்லையா? ஏப்பா ஏறிடுமா? அசால்ட்டு கொண்டது. அப்பா எவ்வளோ ஸ்டீப் தெரியுமா? சான்ஸே இல்லை, நின்னா அவ்வளோதான் செத்தோம். ஹிமாலயன் தான். அப்பா இவ்வளோ ஸ்டீப்பாக போகுது ரோடு. அப்பா ஃபைனலி ஃப்ளாட் ரோடு. இங்கேயும் ஃபேமிலிலாம் இருக்காங்க. குட்டி பாப்பா அழகாக சைக்கிளில் வருது. அவங்களுக்கு அது பழக்கமாக இருக்கும், டே டு டே லைஃப், டெய்லி ட்ராவல் பண்ணுவாங்க. ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. திருப்பி ஸ்டீப்பாக வேணும். ஓகே, ஏதோ ஷார்ட்கட் போல், கூகுள் வேலையை காமிச்சிட்ட பற்றியா? சரி, ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான். இருந்தாலும் ரொம்ப டெரராக எக்ஸ்பீரியன்ஸாக கொடுத்தா என்ன பண்ணுறது? ராயல் என்ஃபீல்டு தாங்கும், ஹிமாலயன் தாங்கும், நான் தாங்குவேனா? எப்பா பயமாக தான் இருந்துச்சு. என்ன ஒரு ஸ்டீப்பு, சான்ஸே இல்லை. நீ அசால்ட்டு பண்ணுற. ஓகே, சரி, எங்கே பேசி எங்கேயே போயாச்சா? ஓகே, நல்ல விஷயத்துக்கு வருவோம். எப்படியாவது போய் பார்க்கணும் வேல்ஸ், அந்த பிளேஸ் கேசில். எனக்கு கேசில்லாம் ரொம்ப பிடிக்கும். ஒரு டிஸ்னி ஃபேண்டசி மூவி, அனிமேஷன்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். ஒரு மாதிரி ஃபேண்டசி லைஃபே ஃபேண்டஸியாக இருக்கும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன், பட் அமையலை. ஸோ ஓகே, இது தலையில் என்ன எழுதியோ அதை நடக்கும். பார்ப்போம் எங்கெங்கெல்லாம் போகுதுன்னு பார்ப்போம். ஸோ கண்டிப்பாக போவோம், எப்போன்னு தெரில, பட் லாஸ்ட் பிரெத்துக்குள்ளே ரீச் பண்ணிடணும். ஸோ இப்போ எங்கே போகிறோன்னா, ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டு ஈவினிங் ஆகிடுச்சு. ஆஃப்டர்நூனே ஒரு லாங் ஒரு பிளேஸ் போகலான்னு பிளான் பண்ணேன். ஆனால் பட்டு ஒரு கொலீக் ஒர்க் பண்ணுறவர், அவர் வந்து அவர் ஒரு பிளேஸ் போகலான்னு சொன்னார். பட் அவருக்கு டிலே ஆகிடுச்சு, அதனால் அது கொஞ்சம் கேன்சல் ஆகிடுச்சு. அதனால் ஒரு லொக்கேஷனுக்கு வர சொல்லியிருக்காங்க. ஸோ அது பக்கத்தில் ஏதோ ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது, போகலான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அங்கே தான் போயிட்டுருக்கேன் அவர் பிக்கப் பண்ணிட்டு நம்ம போய் அந்த வியூ பாயிண்ட் போய் அதை என்னன்னு பார்ப்போம். ஸோ இங்கே ஓகே, டர்ன் ரைட்னா எங்கே ரைட்டு? இங்கேயா? ஏப்பா இங்கெங்கேயெல்லாம் போக சொல்லுத. ஏறுமா பா, பயங்கரமான த்ரில்லான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. ஏப்பா ஷார்ட்னு பயங்கர த்ரில்லாக எல்லாம் பண்ணுறீங்க. எப்பா திரும்பவுமா? ட்ரை பண்ணுறதுலாம் ஓகே.
ஓகே, அவரை மீட் பண்ண போகிறோம். அந்த லொக்கேஷனுக்கு போய் கிட்டக்க வந்துட்டோம். அவரை மீட் பண்ணிவிட்டு எங்கே போகலான்னு சொல்கிறாரோ அங்கே போகலாம். அவர் பேர் ஜோயல். எப்படி நம்ம பேர் ஜோ, அவர் பேர் ஜோயல். ஓகே, திரும்பினோன்னு இருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே நிற்பாரா இல்லை? சரி. போகலாம். உங்கள் வீடு இங்கே தான் இருக்கோ? உங்கள் வீடு இங்கே தான் இருக்கா? மேலே இருக்கு. நிற்கலாமா? ஓரமாக போயிடலாமா? லொக்கேஷன் மேப்பில் போட்டுட்டுமா? தெரியுமா? ஓகே, போகலாமா? இல்லை போயிடலாம். கேட்குறேன். ஆஃப் ரோடு தானா? ஓகே 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 ஓகே. இல்லை, இதோட பயங்கரமாக தான் அன்னைக்கு இருந்துச்சு. ஓகே, வேணாம். மழைண்ணா, ஆமாம் கண்டிப்பாக. இது சேர் சகதியாக இருந்தால் சான்ஸே இல்லை. ரைட்டா? ஸ்டாப் பண்ணுமா? ஓகே, அவ்வளோதான், வந்துட்டோமா? ஓகே. பரவாயில்ல. நான் தூரம் நினச்சேன். மர்மமாக இருக்கே, லேட்டாக வந்தால் கஷ்டமா இல்லையே. பைக்கில் ஏதோ நிற்கிது. பாண்டிக்குழி பாயிண்ட். நேச்சர் அடிச்சுக்கவே முடியாது. இந்த மாதிரிலாம் தமிழ்நாட்டில் அவ்வளோ பார்க்க முடியாது. ஆச்சரியம். அதனால தான் இவ்வளோ ஆச்சரியப்படுறேன் எதை பார்த்தாலும். கொடைக்கானல், ஊட்டி இருக்குது. ஏப்பா, மேப் மாதிரி தெரியுது. நல்லா இருக்கே. இது தமிழ்நாடா? இதா தமிழ்நாடு. பார்டர் தான் இந்த பார்டர். இந்த பார்டர் தான். அதான் தொடர்ச்சியாக இருக்கு.
சூசைட் பாயிண்ட் மாதிரியே தெரியுது. அப்படியா? கண்டிப்பாக எபிசோட் நடந்திருக்கு வாய்ப்பு. அப்படியா? ஹைரேஸ் பில்டிங் எப்படி தெரியுது? ஹைரேஸ் தான் இருக்காங்க. வா, இது எப்படி இருக்கு? இந்த வியூவே சூப்பராக இருக்கு. அந்த சிட்டி மாதிரி கொஞ்சம் தவறுனாலும் பிரச்சனை தான் இல்லை. எங்கேப்பா சேஃப்டியே இல்லை. உங்களுக்கு பழக்கமாயிடுச்சு, அசால்ட்டாக நடந்து போகிறீங்க. ஓகே ஓகே. செம்ம எக்ஸ்பீரியன்ஸு ஆகாதுல்ல? ஓகே 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 ஓகே. எக்ஸ்பீரியன்ஸ் தான். பார்க்கல எப்படி கூட்டிகிட்டு போயின்னு எதிர்பார்க்கவே இல்லை. சரி, நார்மலாக தான் இருக்குன்னு நினச்சேன். நான் சூப்பராக இருக்கு. ஜி ஏற முடியுமா? இறங்குனா ஆ ஓகே. அப்பா, இதுக்கு தான் உடம்பு சின்னதாக இருக்கணுங்கிறது. அது கஷ்டமோ? அப்படியா? கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஹெல்மெட் பிடிச்சிக்கணும். ஓகே, தேங்க்யூ. அப்பா, ஷூ சரியில்லை. எனக்கு இந்த பூட்ஸாக இருந்தால் பிரச்சனை இல்லை. ஓகே, ரொம்ப கஷ்டம்தான். மறக்கவே மாட்டேன். அப்பா, ட்ரிப்பு தான் பிரச்சனையே. ஓகே ஓகே, தேங்க்யூ. இது பழக்கம் இல்லை. கண்டிப்பாக ரிட்டர்ன் வேறு வழியில் போயிடலாம்ல. ஓகே. வாவ் ஜி, நீங்கள் வேறு லெவல் தான். ஓகே, இது பிரச்சனை இல்லை. படுத்துட்டு கூட போயிடலாம். பெறப்பாறை. ஓகே, இது பிரச்சனை இல்லை. இது செம்மையாக இருக்குது. பாரு, ஹாலிவுட் மூவிஸில் பார்க்குற மாதிரி இருக்குது. கேவ், பக்கா கேவ். இங்கே அப்படியே ஒரு ஃபயர் பிட் போட்டு சமைச்சு ஓகே. அப்பா, வாட் எக்ஸ்பீரியன்ஸ். பயங்கரமாக இருக்குது. நீங்கள் உண்மையிலுமே கிரேட் 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 ஆஸ்ட்ரோனட்டோட அட்வென்ச்சர்னு போட்டுடலாம் உங்கள் டிஷர்ட்டில். அப்பா, இப்போ திருப்பி இறக்கம் வருதே. இறக்கம் இல்லைல்ல?
அப்பா நல்ல வேலை. அப்பா ஓகே. இதுக்கு மேலே நம்மளால் தாங்க முடியுமா தெரில. அப்பா வா அப்பா செம. ஒழுங்காக உடம்பு மெயின்டைன் பண்ணியிருந்தா பிரச்சனைலாம் வந்திருக்காது. 85 வந்து 107 வந்துருச்சு. 111 வந்துருச்சு. இப்போ 105 இருக்கேன். அப்பா இல்லை இப்படி இருக்கும். நீங்கள் அங்கே இருங்க. வியூ தெரியுதா? நல்லா தெரியுதா? இந்த நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக ரொம்ப கஷ்டம். உட்காந்து காமிக்க பயங்கரம் மிரண்டுருவாங்க, திட்டுவாங்க. பயங்கரம் தான் ஜி. இன்னும் பயம் போகல எனக்கு. இன்னும் பயம் போல ஸ்டெப் பின்னாடியே இருக்கு. எனக்கு இந்த இதே ரொம்ப பயம். என்ன பண்ணுறது, வாழணும்னு ஆசை ரொம்ப அதிகம். ஆனால் இந்த சமயத்தில் குதிக்கலாம் வீட்டில் இருக்க பிரச்சனைக்கு. பட் என்ன பண்ணுறது, அப்பா ஸ்ட்ரெஸ் எல்லாம் போயிடும் எல்லாம். அப்பா மேரேஜ் மட்டும் பார்த்து பண்ணுங்க. தப்பான டிசிஷன் எடுத்தால் லைஃபே காலி. ஏப்பா என்ன ஒரு வியூ, சூப்பராக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். நான் பார்த்து ஜி, நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஆமாம், வெரி கேர்ஃபுல் ப்ளீஸ். பேரப்பாடா. ஓகே ஓகே. ஹவுஸ் நீங்கள் கொஞ்சம் சேஃபாகவே இருங்க. ஆமாம். இல்லை எனக்கு பயமாக இருக்குது நீங்கள் அங்கே நிற்கிறது. நான் சேஃபாகவே இருக்கேன். அந்த விண்மில் தான் இந்த இதை நீங்கள் சொல்கிற இடமோ? அது தமிழ்நாடு. ஆமாம், அங்கே அதுலேயும் விண்மில்லாம் போட்டிருந்தது, ராமக்கல்மேட்லேயும். ஓகே ஓகே ஓகே. நான் பார்த்தேன் நான் போய வீடியோ. ஓ அப்படியா? ஓகே ஓகே. ஓகே இங்கே அனிமல்ஸ்லாம் இல்லை இருக்கு. நேம்லாம் எழுதியிருக்காங்க. இது அமர் பாய்ஸ் இருக்காங்க. ஆக்சுவலாக சைலண்ட்டாக வந்து சூசைட் பண்ணுறதுக்கு நல்ல பிளேஸ். ப்ரொமோட் பண்ணுறதுக்கு இல்லை, சொல்கிறேன். ஓகே அப்பா ஓகே. ஆப்பா ஐயோ பாருன்னு உதவிச்சிருங்க. நம்ம பார்க்குறதெல்லாம் தைரியம் இருந்துச்சு. பார்த்துட்டே போயிடும். அவ்வளோதான். நான் வியூ இதான் செம வியூ இல்லை? சாஞ்சே இல்லை. இதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்காதுல்ல. ஓகே போயிட்டே இருக்கலாம். ஷூ வாங்கணும் கண்டிப்பாக. ஆமாம்மா, அதுவே ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குன்னு விட்டுட்டேன். ஆமாம் ரொம்ப கஷ்டம். ஓகே தேங்க்யூ.
அப்பா. ஓ இதுக்கப்புறம் ஓகே தானே? அப்பா இதுக்கப்புறம் ஓகே தானே? மறக்கவே மாட்டேன். தேங்க்ஸ் ஜோயல். அப்பா இதை எதிர்பார்க்கவே இல்லை. நான் சும்மா நேற்று படுத்தமே ஒரு வியூ பாயிண்ட் அப்படா. வெயிட் இருந்தாலே பிரச்சனை தான். நீ எவ்வளோ சாப்பிட்டாலும் ஏற மாட்டீங்க கரெக்டாக? எவ்வளோ சாப்பிட்டாலும் உடம்பு ஏறாது உங்களுக்கு. குடுப்பனை வேணும் அதுக்கெல்லாம். இதில் வந்து ஹியூமன் ரீச் பண்ணாத இடம்லாம் நிறையா இருக்கும்ல, பார்த்து இல்லாத இடம்லாம். ட்ரெக்கிங்லாம் நிறையா போகலாம் போல. நீங்கள் ட்ரெக்கிங்லாம் போவீங்களா இந்த மாதிரி? இல்லை அவ்வளோ. எறும்பு தான் ஒரு பண்ணுறீங்களா? எறும்பு ஓகே. உங்களுக்கு அதெல்லாம் எந்த டயர்டும் இல்லை கரெக்டாக இருக்கா? ரைட்டா இருக்கு. ஓகே ஓகே பரவாயில்ல. இதாக இருக்குது, ஆறுதலாக இருக்குது. ஆவா வாவ், சன்செட் சூப்பராக இருக்கும்லே. அப்பா வாட்டர் பாத்வேலாம் இருக்குது. ரிவர்லாம் போதானே ஜி? ரிவர்லாம் போதானே? டாப் ஆஃப் குமிலியா? இந்த வியூ பாயிண்ட் பேர், இந்த வியூ பாயிண்ட் பேர் தெரியுமா? என்ன நேம்? ஒட்டகத்தில் மேடா. என்ன ரொம்ப கஷ்டமாக இருக்கு எப்போ நான் சொன்னேன். ஆவா ஆவா ஸ்டேர்ஸ். வா சுற்றி மலை. நல்லா இருக்குது. நான் அதுதான் கேட்டேன், அங்கே இருக்கலாம். டேமா? இடுக்கி டேமா? ஓகே. ரொம்ப பிடிக்கும் எனக்கு ஆக்சுவலாக. சான்ஸே இல்லை. ரைட்டை பார்க்கலாம். எனக்கு எல்லாத்தையும் சுற்றி காமிச்சிட்டிங்கன்னு நினைக்கிறேன். எதெல்லாம் பார்க்கணும்னு நினச்சேன் எல்லாத்தையும் சுற்றி காமிச்சிட்டீங்க. இதெல்லாம் பார்த்து வச்சுருந்தேன் ஆக்சுவலாக. செம. ஆவா
ஹேசல். விண்டிசல் பிடிக்குமா? ஆமாம், மை ஃபேவரட். ஓகே, எடுத்துட்டு வந்துடுறேன். அப்பா, இதுக்கு மேல ஒரு வியூ வேணுமா? ஏ அப்பா, சான்ஸே இல்லை. என்ன கீழே இறங்குறாங்கப்பா. வாவ், செம. டாப் ஆஃப் த வேர்ல்டு. எவ்வளோ நல்லா இருக்கு. குழந்த மாதிரி பாம்பு கண்டுக்காதீங்க. நான் அப்படித்தான். கீழெல்லாம் வேணாச்சு, நம்மளால முடியாது, கஷ்டம். ஓகே, முக்கியமானது இந்த ப்ளஸ். கண்டிப்பாக அங்கே போகணுன்னு எனக்கு பயங்கர ஆசை.